For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சிறுகுறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் குத்தகைதாரர் இயக்கம். இந்திய விவசாய வரலாற்றில் குத்தகைதாரர் இயக்கங்கள் நிலப்பிரபுத்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக நிலமற்ற மற்றும் குத்தகை விவசாயிகள் நடத்திய மிக முக்கியமான போராட்டங்களாகும். இதன் முக்கிய அம்சங்களை கீழே காண்போம். வரையறை மற்றும் பின்னணி. குத்தகைதாரர்கள் டெனன்ட்ஸ் என்போர் தங்களுக்குச் சொந்தமில்லாத நிலத்தில் பயிரிட்டு அதற்கு பதிலாக விளைச்சலின் ஒரு பகுதியையோ அல்லது பணத்தையோ நில உரிமையாளருக்கு லேண்ட்லார்ட் குத்தகையாக கொடுப்பவர்கள். ஆங்கிலேயர் உருவாக்கிய ஜமீன்தாரி மற்றும் ரயத்துவாரி முறைகள் இவர்களை கடுமையான சுரண்டலுக்கு உள்ளாக்கின. போராட்டத்திற்கான முக்கிய காரணங்கள்: அதிகப்படியான குத்தகை ராக் ரெண்டிங். விளைச்சலில் 50 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு வரை நில உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்டனர். இதனால் விவசாயிக்கு வெறும் வைக்கோல் மட்டுமே மிஞ்சும் நிலை இருந்தது. நில பாதுகாப்பு இன்மை இன்செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். குத்தகைதாரர்களுக்கு நிலத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை. நிலப்பிரபுக்கள் எப்போது நினைத்தாலும் அவர்களை வெளியேற்றலாம் எவிக்ஷன் என்ற நிலை இருந்தது. வெட்டி வேலை ஃபோர்ஸ்ட் லேபர். குத்தகைதாரர்கள் நிலப்பிரபுக்களின் வீடுகளில் ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். பொருளாதாரச் சுரண்டல் மற்றும் நிலமின்மை எகனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் லேண்ட்லெஸ்னஸ். நிலமற்ற கூலிகள். பெரும்பான்மையான பட்டியல் சாதியினரிடம் சொந்தமாக விவசாய நிலம் இல்லை. அவர்கள் உயர்சாதி நிலவுடைமையாளர்களை நம்பியே வாழ வேண்டியுள்ளது. இது அவர்களை பொருளாதார ரீதியாகச் சார்ந்து இருக்க வைக்கிறது. இழிவான தொழில்கள். மலக்குழிச் சுத்தம் செய்தல், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், தோல் பதனிடுதல் மற்றும் பிணம் எரித்தல் போன்ற சமூகத்தால் இழிவாக கருதப்படும் வேலைகளை செய்ய இவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். கல்வியறிவு மற்றும் வாய்ப்பின்மை. பள்ளிகளில் நிலவும் பாகுபாடு மற்றும் வறுமை காரணமாக பட்டியல் சாதி மாணவர்களிடையே இடைநிற்றல் டிராப் அவுட் விகிதம் அதிகமாக உள்ளது. கல்வி கற்றாலும் தனியார் துறைகளில் நிலவும் மறைமுகமான சாதிய பாகுபாட்டால் வேலைவாய்ப்பு பெறுவதில் சிக்கல் உள்ளது. வன்கொடுமைகள் அட்ராசிட்டிஸ். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB தரவுகளின்படி தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. உரிமைகளை கோரும்போது அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேறும்போது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். பகுதி 2. மதமாற்றம் சமூக அந்தஸ்தில் ஏற்படுத்தும் தாக்கம். சாதிய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கவும் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் மதமாற்றம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. டாக்டர் P.R. அம்பேத்கர் நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக இறக்க. ரைட் ஷார்ட் நோட். தி ஷேர் கிராப்பர்ஸ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. சிறுகுறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் குத்தகைதாரர் இயக்கம். தி ஷேர்கிராப்பர்ஸ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. The sharecroppers movement in India, particularly in Bengal, was a significant peasant movement that emerged in the mid-20th century. இந்தியாவில், குறிப்பாக வங்காளத்தில் குத்தகைதாரர் இயக்கம் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தோன்றிய ஒரு குறிப்பிடத்தக்க விவசாய இயக்கமாகும். Key aspects. Demand for rights. Sharecroppers, who cultivated land owned by others, demanded rights to the land they tilled and a fair share of the crops they produced. உரிமைகளுக்கான கோரிக்கை. மற்றவர்களுக்குச் சொந்தமான நிலத்தை பயிரிட்ட குத்தகைதாரர்கள் தாங்கள் உழுத நிலத்தின் உரிமைகளையும் அவர்கள் உற்பத்தி செய்த பயிர்களில் நியாயமான பங்கையும் கோரினர். Resistance against exploitation. The movement resisted exploitation by landlords, who often took a significant portion of the crops as rent, leaving sharecroppers with minimal income. சுரண்டலுக்கு எதிரான எதிர்ப்பு. இந்த இயக்கம் நில உரிமையாளர்களின் சுரண்டலை எதிர்த்தது. அவர்கள் பெரும்பாலும் பயிர்களில் கணிசமான பகுதியை வாடகைக்கு எடுத்து குத்தகைதாரர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை விட்டுச் சென்றனர். Role of Kisan Sabha. The movement was led by the Kisan Sabha, a peasant organization that mobilized sharecroppers and advocated for their rights. கிசான் சபையின் பங்கு. இந்த இயக்கத்தை கிசான் சபை வழிநடத்தியது. இது குத்தகைதாரர்களை அணிதிரட்டி அவர்களின் உரிமைகளுக்காக வாதிட்ட ஒரு விவசாய அமைப்பாகும். Impact. The movement led to significant changes in land laws and tenancy rights in some regions, improving the conditions of sharecroppers. தாக்கம்.
இந்த இயக்கம் சில பிராந்தியங்களில் நிலச்சட்டங்கள் மற்றும் குத்தகைதாரர்களின் நிலைமைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்தது, குத்தகைதாரர்களின் நிலைமைகளை மேம்படுத்தியது. The sharecroppers movement highlighted the struggles of rural communities and the need for land reforms in India. குத்தகைதார். நவீன இந்தியாவில் விவசாயிகளின் இயக்கங்களின் முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துங்கள். நவீன இந்தியாவில் விவசாயிகளின் இயக்கங்கள் ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த விவசாய போராட்டங்களிலிருந்து பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ் முற்றிலும் மாறுபட்டவை. 1970கள் மற்றும் 80களுக்குப் பிறகு தோன்றிய இந்த இயக்கங்களை சமூகவியலாளர்கள் புதிய விவசாயிகள் இயக்கங்கள் நியூ ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட்ஸ் என்று அழைக்கின்றனர். இவற்றின் முக்கிய அம்சங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். சித்தாந்த மாற்றம். நிலம் அல்ல விலை ஷிஃப்ட் ஃப்ரம் லேண்ட் டு பிரைஸ். சுதந்திரத்திற்கு பிந்தைய ஆரம்பகால இயக்கங்கள் 1950 முதல் 60 வரைகள் நிலச் சீர்திருத்தம் மற்றும் நிலமற்றவர்களுக்கு நிலம் என்பதை மையமாக கொண்டிருந்தன, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைமையில். ஆனால் நவீன இயக்கங்கள் 1980களுக்கு பின் நிலத்திற்காக போராடவில்லை. மாறாக விளைபொருட்களுக்கான விலை ரெம்யூனரேட்டிவ் பிரைசஸ், மின்சாரம் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றிற்காக போராடுகின்றன. காரணம் பசுமை புரட்சிக்கு பிறகு உருவான உபரி உற்பத்தி மற்றும் சந்தை சார்ந்த விவசாயம். பாரத் எதிர் இந்தியா பாரத் விஎஸ் இந்தியா. இந்த இயக்கங்களின் மிக முக்கிய தத்துவார்த்த அம்சம் நகர்ப்புறச் சார்பு கொள்கை எதிர்ப்பு ஆகும். மகாராஷ்டிர விவசாய தலைவர் சரத் ஜோஷி இதை பாரத் கிராமப்புற இந்தியா மற்றும் இந்தியா மேற்கத்தியமயமான நகர்ப்புறம் ஆகியவற்றுக்கு இடையேயான போர் என்று வர்ணித்தார். நகர்ப்புற தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்காக விவசாய பொருட்களின் விலைகள் வேண்டுமென்றே குறைவாக வைக்கப்படுகின்றன என்பது இவர்களின் முக்கிய குற்றச்சாட்டு. அரசியல் சார்பின்மை அபாலிட்டிக்கல் நேச்சர். முந்தைய இயக்கங்களைப் போல அரசியல் கட்சிகளின் கிளை அமைப்புகளாக இல்லாமல் இவை தங்களை தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக அறிவித்துக் கொண்டன. அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப்ஸ். இவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, ஆனால் தேர்தல் நேரங்களில் எந்த கட்சி விவசாயிகளுக்கு சாதகமாக உள்ளதோ அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள். உதாரணங்கள்: பாரதிய கிசான் யூனியன் BKU மேற்கு UP மகேந்திர சிங் திகைத். ஷேத்காரி சங்கதனா மகாராஷ்டிரா சரத் ஜோஷி. கர்நாடக ராஜ்ய ரைத சங்கம் KRRS கர்நாடகா நஞ்சுண்டசாமி. முக்கிய கோரிக்கைகள் கீ டிமாண்ட்ஸ். நவீன விவசாய இயக்கங்களின் கோரிக்கைகள் பெரும்பாலும் பொருளாதார ரீதியானவை. விளைபொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தல். இலவச மின்சாரம் மற்றும் மானிய விலையில் உரங்கள். விவசாயத்தை தொழில் இண்டஸ்ட்ரி அந்தஸ்துக்கு உயர்த்துதல். உலகமயமாக்கல் மற்றும் WTO எதிர்ப்பு. 1991க்கு பிறகு நவீன விவசாய இயக்கங்கள் உலக வர்த்தக அமைப்பு WTO மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு MNCS எதிரான நிலைப்பாட்டை எடுத்தன. விதை உரிமை. மான்சாண்டோ போன்ற நிறுவனங்களின் காப்புரிமை விதிகளை எதிர்த்து விதை சுதந்திரம் கோருவது. கர்நாடகாவில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு KFC காகல் எதிராக KRRS நடத்திய நேரடி தாக்குதல்கள் இதற்குச் சான்றாகும். போராடும் முறைகள் மெத்தட்ஸ் ஆஃப் அஜிடேஷன். இவர்கள் காந்திய வழியிலான சத்தியாகிரகத்தை பின்பற்றினாலும் நூதனமான போராட்ட முறைகளை கையாளுகின்றனர். ராஸ்தா ரோக்கோ நெடுஞ்சாலைகளை மறித்தல். நகர முற்றுகை. தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு போட் கிளப் ராலி. 1988 டெல்லி சலோ. 2020 அரசு நிர்வாகத்தை முடக்குதல். பால் மற்றும் காய்கறிகளை சாலைகளில் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தல். சாதி மற்றும் வர்க்க பின்னணி கிளாஸ் அண்ட் காஸ்ட் காம்போசிஷன். பெரும்பாலும் இந்த இயக்கங்கள் பசுமை புரட்சியால் பயனடைந்த நடுத்தர மற்றும் பணக்கார விவசாயிகளால் புலாக் கேபிட்டலிஸ்ட்ஸ் வழிநடத்தப்படுகின்றன. குறிப்பிட்ட ஆதிக்கச் சாதிகளின் ஜாட், மராத்தா, வன்னியர் ஆதரவு தளம் இவர்களுக்கு வலுவாக உள்ளது. நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்களின் பிரச்சினைகள் இதில் பெரும்பாலும் புறக்கணிப்படுகின்றன என்ற விமர்சனமும் உண்டு.
சமகால போக்கு கார்ப்பரேட் எதிர்ப்பு 2020 முதல் 21 வரை போராட்டம். சமீபத்தில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் நவீன விவசாய இயக்கத்தின் உச்சகட்டமாகும். இது மாநில எல்லைகளை கடந்து பஞ்சாப், ஹரியானா, உபி விவசாயிகளை ஒன்றிணைத்தது. விவசாயம் கார்ப்பரேட் மயமாவதை தடுப்பதே இதன் ஒற்றை இலக்காக இருந்தது. முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், நவீன இந்தியாவின் விவசாய இயக்கங்கள் வெறும் வயிற்று பசிக்கு உணவு கேட்கும் போராட்டங்கள் அல்ல, அவை சந்தை பொருளாதாரம் மற்றும் அரசு கொள்கைகளில் தங்களுக்கான பங்கையும் அதிகாரத்தையும் ஷேர் அண்ட் பவர் கோரும் பொருளாதார போராட்டங்களாகும். Bring out the main features of farmers' movements in modern India. நவீன இந்தியாவில் விவசாயிகளின் இயக்கங்களின் முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துங்கள். Main features முக்கிய அம்சங்கள்: Demand for better prices. Farmers demand fair and remunerative prices for their produce, ensuring a decent standard of living. சிறந்த விலைகளுக்கான தேவை. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் ஊதியம் தரும் விலைகளை கோருகிறார்கள், இது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை உறுதி செய்கிறது. Opposition to globalization and liberalization. Many farmers' movements oppose the impact of globalization and liberalization on Indian agriculture, citing concerns about the impact of international trade agreements and corporate involvement in agriculture. உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கலுக்கு எதிர்ப்பு. பல விவசாயிகள் இயக்கங்கள் உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கலின் தாக்கத்தை இந்திய விவசாயத்தில் எதிர்க்கின்றன. சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் விவசாயத்தில் பெருநிறுவன ஈடுபாட்டின் தாக்கம் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டுகின்றன. Debt relief and loan waivers. Farmers demand debt relief and loan waivers to alleviate their financial burdens and prevent farmer suicides. கடன் நிவாரணம் மற்றும் கடன் தள்ளுபடிகள். விவசாயிகள் தங்கள் நிதிச் சுமைகளை குறைக்கவும் விவசாயி தற்கொலைகளை தடுக்கவும் கடன் நிவாரணம் மற்றும் கடன் தள்ளுபடிகளை கோருகின்றன. Collective action and mobilization. Farmers' movements often involve collective action and mobilization, with farmers organizing rallies, protests, and strikes to press their demands. கூட்டு நடவடிக்கை மற்றும் அணிதிரட்டல். விவசாயிகள் இயக்கங்கள் பெரும்பாலும் கூட்டு நடவடிக்கை மற்றும் அணிதிரட்டலை உள்ளடக்கியது. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த பேரணிகள், போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்களை ஏற்பாடு செய்கின்றனர். Regional variations. Farmers' movements vary across regions, reflecting the diverse agricultural contexts, economic conditions, and social structures of different parts of India. பிராந்திய வேறுபாடுகள். விவசாயிகளின் இயக்கங்கள் பிராந்தியங்களுக்கு இடையில் வேறுபடுகின்றன, இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் மாறுபட்ட விவசாய சூழல்கள், பொருளாதார நிலைமைகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை பிரதிபலிக்கிறது. Intersection with other movements. Farmers' movements often intersect with other social and economic movements, including labor movements, environmental movements, and movements for social justice. பிற இயக்கங்களுடன் குறுக்கீடு. விவசாயிகள் இயக்கங்கள் பெரும்பாலும் தொழிலாளர் இயக்கங்கள், சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் சமூக நீதிக்கான இயக்கங்கள் உள்ளிட்ட பிற சமூக மற்றும் பொருளாதார இயக்கங்களுடன் குறுக்கிடுகின்றன. Key issues. முக்கிய பிரச்சினைகள். Agricultural income and livelihood. Farmers' movements focus on improving agricultural income and livelihoods, ensuring sustainable agriculture, and addressing the challenges of climate change. விவசாய வருமானம் மற்றும் வாழ்வாதாரம். விவசாய இயக்கங்கள் விவசாய வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், நிலையான விவசாயத்தை உறுதி செய்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்துகின்றன. Agricultural policies and reforms. Farmers demand supportive policies and reforms, including input subsidies, credit facilities, and insurance schemes, to help them cope with the challenges of agriculture. விவசாய கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள். விவசாயிகள் விவசாயத்தின் சவால்களைச் சமாளிக்க உதவும் உள்ளீட்டு மானியங்கள், கடன் வசதிகள் மற்றும் காப்பீட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட ஆதரவான கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை கோருகின்றனர். Farmer suicides and mental health. Farmers' movements highlight the issue of farmer suicides and mental health, demanding support services and policies to address these concerns. விவசாய தற்கொலைகள் மற்றும் மன ஆரோக்கியம். விவசாயிகள் இயக்கங்கள் விவசாயி தற்கொலைகள் மற்றும் மன ஆரோக்கியத்தின் பிரச்சினையை முன்னிலைப்படுத்தி
இந்த கவலைகளை தீர்க்க ஆதரவு சேவைகள் மற்றும் கொள்கைகளை கோருகின்றன. நோட்டபிள் மூவ்மெண்ட்ஸ் குறிப்பிடத்தக்க இயக்கங்கள். பாரதிய கிசான் யூனியன் BKU. The BKU, led by Mahendra Singh Tekad, was a prominent farmers' movement in the 1980s and 1990s that demanded better prices, debt relief, and other concessions for farmers. பாரதிய கிசான் யூனியன் BKU, மகேந்திர சிங் டேகாயட் தலைமையிலான BKU 1980கள் மற்றும் 1990களில் விவசாயிகளுக்கு சிறந்த விலைகள், கடன் நிவாரணம் மற்றும் பிற சலுகைகளை கோரிய ஒரு முக்கிய விவசாயிகள் இயக்கமாகும். கிசான் சபா. The Kisan Sabha, affiliated with left parties, has been a significant force in farmers' movements, advocating for land reforms, fair prices, and other rights for farmers. கிசான் சபா, இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்த கிசான் சபா, நிலச்சீர்திருத்தங்கள், நியாயமான விலைகள் மற்றும் விவசாயிகளுக்கான பிற உரிமைகளுக்காக வாதிடும் விவசாயிகள் இயக்கங்களில் குறிப்பிடத்தக்க சக்தியாக இருந்து வருகிறது. Recent movements. The 2020 முதல் 21 வரை farmers' protest against the 3 farm laws is a recent example of farmers' movements in India, highlighting the ongoing struggles and demands of farmers in the country. சமீபத்திய இயக்கங்கள். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான 2020 முதல் 21 வரை விவசாயிகளின் போராட்டம் இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்களுக்கு ஒரு சமீபத்திய எடுத்துக்காட்டு. இது நாட்டில் விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துக்காட்டுகிறது. These features reflect the complex and dynamic nature of farmers' movements in modern India, highlighting the ongoing struggles and demands of farmers in the country. இந்த அம்சங்கள் நவீன இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்களின் சிக்கலான மற்றும் துடிப்பான தன்மையை பிரதிபலிக்கின்றன, நாட்டில் விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துக்காட்டுகின்றன. சுதந்திர இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்களின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதிக்கவும். சுதந்திர இந்தியாவில் விவசாயிகளின் இயக்கங்கள் farmers' movements 2 வெவ்வேறு காலகட்டங்களில் மாறுபட்ட நோக்கங்களுடன் செயல்பட்டுள்ளன. இதனை புரிந்துகொள்வதற்கு அவற்றை பழைய விவசாயிகள் இயக்கங்கள் மற்றும் புதிய விவசாயிகள் இயக்கங்கள் என்று பிரித்து பார்ப்பது அவசியம். சுதந்திர இந்தியாவில் இவ்வியக்கங்களின் முக்கிய அம்சங்களை விரிவாக காண்போம். முதல் கட்டம். நிலச்சீர்திருத்த இயக்கங்கள் 1947 முதல் 1970 வரை. சுதந்திரத்திற்கு பிந்தைய முதல் 2 தசாப்தங்களில் விவசாய இயக்கங்கள் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் சோசலிஸ்டுகளால் வழிநடத்தப்பட்டன. முக்கிய நோக்கம் உழுப்பவனுக்கே நிலம் சொந்தம், land to the tiller. எதிரிகள் ஜமீன்தார்கள் மற்றும் பெரிய நிலச்சுவாந்தார்கள். பங்கேற்பாளர்கள் குத்தகை விவசாயிகள் மற்றும் நிலமற்ற கூலிகள். சாதனைகள் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்றும் நில உச்சவரம்பு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதில் இவர்களின் பங்கு முக்கியமானது. தெலுங்கானா ஆயுத போராட்டம், மேற்கு வங்கத்தின் தேபாகா மற்றும் நக்சல்பாரி இயக்கங்கள். இரண்டாம் கட்டம். புதிய விவசாயிகள் இயக்கங்கள் 1980களுக்கு பின். 1960களில் அறிமுகமான பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் விவசாயத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அதிக உற்பத்தி செய்யும் பணக்கார மற்றும் நடுத்தர விவசாயிகள் உருவானார்கள். இதைத் தொடர்ந்து 1980களில் உருவான இயக்கங்களே புதிய விவசாயிகள் இயக்கங்கள். இவற்றின் முக்கிய அம்சங்கள். நிலத்திலிருந்து விலைக்கு மாறிய கவனம் ஷிஃப்ட் ஃப்ரம் லேண்ட் டு பிரைஸ். இவர்கள் நிலம் வேண்டும் என்று போராடவில்லை, மாறாக தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை ரெம்யூனரேட்டிவ் பிரைசஸ் வேண்டும் என்றே போராடினர். உரங்கள், விதைகள் மற்றும் மின்சாரம் ஆகியவை மானிய விலையில் கிடைக்க வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையானது. பாரத் எதிர் இந்தியா. பாரத் விஎஸ் இந்தியா. மகாராஷ்டிர விவசாய தலைவர் சரத் ஜோஷி இந்த சித்தாந்தத்தை முன்வைத்தார். பாரத் கிராமப்புற விவசாய இந்தியா. இந்தியா மேற்கத்தியமயமான நகர்ப்புற இந்தியா. நகர்ப்புற தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்காக கிராமப்புற விவசாய பொருட்களின் விலைகள் வேண்டுமென்றே குறைவாக வைக்கப்படுகின்றன. எனவே இது ஒரு உள்நாட்டு காலனித்துவம், இன்டர்னல் கலோனியலிசம் என்று வாதிட்டனர்.
கட்சி சார்பற்ற அரசியல் ஆப்பொலிட்டிக்கல் நேச்சர். மகேந்திர சிங் திகைத் பிகேயு உபி மற்றும் நஞ்சுண்டசாமி கர்நாடகா போன்ற தலைவர்கள் தங்கள் அமைப்புகளை அரசியல் கட்சிகளோடு இணைக்கவில்லை. இவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. ஆனால் ஒரு வலுவான அழுத்தக் குழுவாக பிரஷர் குரூப் செயல்பட்டு அரசை கோரிக்கைகளை நிறைவேற்ற நிர்பந்திக்கின்றனர். நூதனமான போராட்ட வடிவங்கள் மெத்தட்ஸ் ஆஃப் ஆஜிடேஷன். இவர்கள் காந்திய வழியிலான சத்தியாகிரகத்தை பின்பற்றினாலும் போராட்ட முறைகள் மிகவும் தீவிரமானவை. நகர முற்றுகை. டிராக்டர்களுடன் சென்று தலைநகரை முற்றுகையிட்டு அரசு நிர்வாகத்தை முடக்குவது. 1988 டெல்லி போர்ட் கிளப் போராட்டம். 2020 டெல்லி சலோ ரஸ்தா ரோக்கோ. நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளை மறித்தல். மின்சார கட்டணம் செலுத்த மறுத்தல் மற்றும் விளைபொருட்களை சாலையில் கொட்டுதல். உலகமயமாக்கல் எதிர்ப்பு ஆன்டி குளோபலைசேஷன். 1991 பொருளாதாரச் சீர்திருத்தங்களுக்கு பிறகு பன்னாட்டு நிறுவனங்களின் MNCs வருகையை இவர்கள் கடுமையாக எதிர்த்தனர். விதைச் சுதந்திரம். காப்புரிமைச் சட்டங்கள் மூலம் விதைகளின் உரிமையை நிறுவனங்கள் கைப்பற்றுவதை எதிர்த்தனர். மான்சாண்டோ நிறுவன எதிர்ப்பு. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு GM கிராப்ஸ் எதிரான நிலைப்பாடு. சமகால போக்குகள் கண்டெம்பரரி ட்ரெண்ட்ஸ். சமீபத்திய ஆண்டுகளில், குறிப்பாக 2020 முதல் 21 வரை காலகட்டத்தில் விவசாய இயக்கங்கள் இன்னும் நவீனமடைந்துள்ளன. ஒன்றிணைந்த போராட்டம். முன்பு மாநில அளவில் தனித்தனியாக போராடியவர்கள் இப்போது சம்யுக்த கிசான் மோர்ச்சா, சன்யுக்த் கிசான் மோர்ச்சா போன்ற கூட்டமைப்புகளின் கீழ் தேசிய அளவில் ஒன்றிணைகின்றனர். கார்ப்பரேட் எதிர்ப்பு. விவசாயம் கார்ப்பரேட் மயமாவதை தடுப்பதே தற்போதைய இயக்கங்களின் மையப்புள்ளியாக உள்ளது. சமூக ஊடக பயன்பாடு. தங்கள் கருத்துக்களை பரப்ப ட்விட்டர், யூடியூப் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை திறம்பட கையாளுகின்றனர். விமர்சனம். இந்த இயக்கங்கள் மீது சில விமர்சனங்களும் உண்டு. இவை பெரும்பாலும் பணக்கார விவசாயிகளின் ரிச் ஃபார்மர்ஸ் குலாக்ஸ் நலன்களையே பாதுகாக்கின்றன. சிறிய விவசாயிகள் மற்றும் விவசாய கூலிகளின் பிரச்சினைகள், குறைந்த கூலி போன்றவை இதில் பெரும்பாலும் புறக்கணிப்படுகின்றன. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், சுதந்திர இந்தியாவின் விவசாயிகள் இயக்கங்கள் நிலச் சீர்திருத்தத்திலிருந்து சந்தை பொருளாதாரத்தை மார்க்கெட் எக்கானமி எதிர்கொள்வது வரை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. இந்திய ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளை விட வலிமையான எதிர்க்கட்சியாகச் செயல்படுவது இந்த விவசாய அமைப்புகளே என்றால் மிகையாகாது. Discuss the main features of farmers' movements in independent India. சுதந்திர இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்களின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதிக்கவும். The farmers' movements in independent India have been shaped by various factors, including economic, social, and political dynamics. சுதந்திர இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்கள் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் இயக்கவியல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. Main features. முக்கிய அம்சங்கள். Demand for remunerative prices. Farmers have been demanding fair and remunerative prices for their produce, ensuring a decent standard of living. லாபகரமான விலைகளுக்கான தேவை. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலைகளை கோரி வருகின்றனர். இது ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை உறுதி செய்கிறது. Debt relief and loan waivers. Farmers have been seeking debt relief and loan waivers to alleviate their financial burdens and prevent farmer suicides. கடன் நிவாரணம் மற்றும் கடன் தள்ளுபடிகள். விவசாயிகள் தங்கள் நிதிச் சுமைகளை குறைக்கவும், விவசாயி தற்கொலைகளை தடுக்கவும் கடன் நிவாரணம் மற்றும் கடன் தள்ளுபடிகளை நாடுகின்றனர். Opposition to globalization and liberalization. Many farmers' movements have opposed the impact of globalization and liberalization on Indian agriculture, citing concerns about the impact of international trade agreements and corporate involvement in agriculture. உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கலுக்கு எதிர்ப்பு. பல விவசாயிகள் இயக்கங்கள் உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கலின் இந்திய விவசாயத்தின் தாக்கத்தை எதிர்த்துள்ளன. சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் விவசாயத்தில் பெருநிறுவன ஈடுபாட்டின் தாக்கம் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி. Demand for supportive policies.
Farmers have been demanding supportive policies, including input subsidies, credit facilities, and insurance schemes, to help them cope with the challenges of agriculture. Collective action and mobilization. Farmers' movements have often involved collective action and mobilization, with farmers organizing rallies, protests, and strikes to press their demands. ஆதரவு கொள்கைகளுக்கான கோரிக்கை. விவசாயிகள் விவசாயத்தின் சவால்களை சமாளிக்க உதவும் வகையில் உள்ளீட்டு மானியங்கள், கடன் வசதிகள் மற்றும் காப்பீட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட ஆதரவு கொள்கைகளை கோரி வருகின்றனர். கூட்டு நடவடிக்கை மற்றும் அணிதிரட்டல். விவசாயிகள் இயக்கங்கள் பெரும்பாலும் கூட்டு நடவடிக்கை மற்றும் அணிதிரட்டலை உள்ளடக்கியுள்ளன. விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த பேரணிகள், போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்களை ஏற்பாடு செய்கின்றனர். Regional variations. Farmers' movements have varied across regions, reflecting the diverse agricultural contexts, economic conditions, and social structures of different parts of India. பிராந்திய வேறுபாடுகள். விவசாயிகளின் இயக்கங்கள் பிராந்தியங்கள் முழுவதும் வேறுபட்டுள்ளன. இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் மாறுபட்ட விவசாய சூழல்கள், பொருளாதார நிலைமைகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை பிரதிபலிக்கிறது. Intersection with other movements. Farmers' movements have often intersected with other social and economic movements, including labor movements, environmental movements, and movements for social justice. பிற இயக்கங்களுடன் குறுக்கீடு. விவசாயிகள் இயக்கங்கள் பெரும்பாலும் தொழிலாளர் இயக்கங்கள், சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் சமூக நீதிக்கான இயக்கங்கள் உள்ளிட்ட பிற சமூக மற்றும் பொருளாதார இயக்கங்களுடன் குறுக்கிடுகின்றன. Key movements. முக்கிய இயக்கங்கள். Bharatiya Kisan Union BKU. The BKU, led by Mahendra Singh Tikat, was a prominent farmers' movement in the 1980s and 1990s that demanded better prices, debt relief, and other concessions for farmers. Bharatiya Kisan Union BKU, மகேந்திர சிங் டிகாயிட் தலைமையிலான BKU 1980கள் மற்றும் 1990களில் விவசாயிகளுக்கு சிறந்த விலைகள், கடன் நிவாரணம் மற்றும் பிற சலுகைகளை கோரிய ஒரு முக்கிய விவசாயிகள் இயக்கமாகும். கிசான் சபா. The Kisan Sabha, affiliated with left parties, has been a significant force in farmers' movements, advocating for land reforms, fair prices, and other rights for farmers. கிசான் சபா. இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்த கிசான் சபா விவசாயிகளின் இயக்கங்களில் குறிப்பிடத்தக்க சக்தியாக இருந்து வருகிறது. நிலச் சீர்திருத்தங்கள், நியாயமான விலைகள் மற்றும் விவசாயிகளுக்கான பிற உரிமைகளுக்காக வாதிடுகிறது. Recent movements. The 2020 முதல் 21 வரை farmers protest against the 3 farm laws is a recent example of farmers movements in India, highlighting the ongoing struggles and demands of farmers in the country. சமீபத்திய இயக்கங்கள். 3 விவசாயச் சட்டங்களுக்கு எதிரான 2020 முதல் 21 வரை விவசாயிகள் போராட்டம் இந்தியாவில் விவசாயிகள் இயக்கங்களுக்கு ஒரு சமீபத்திய எடுத்துக்காட்டு. இது நாட்டில் விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துக்காட்டுகிறது. These movements reflect the complex and dynamic nature of Indian agriculture and the ongoing struggles of farmers to secure their rights and livelihoods. இந்த இயக்கங்கள் இந்திய விவசாயத்தின் சிக்கலான மற்றும் துடிப்பான தன்மையையும், விவசாயிகள் தங்கள் உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க தொடர்ந்து நடத்தும் போராட்டங்களையும் பிரதிபலிக்கின்றன. சிறு குறிப்பு எழுதுங்கள். நக்சல்பாரி இயக்கம். நக்சல்பாரி இயக்கம் என்பது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த ஆயுதமேந்திய விவசாய புரட்சி ஆகும். 1967 இல் மேற்கு வங்கத்தில் தொடங்கிய இது இந்திய அரசியலில் தீவிர இடதுசாரி சிந்தனைக்கு வித்திட்டது. இதன் முக்கிய அம்சங்களை கீழே காண்போம். தோற்றம். ஒரிஜின். இடம் மேற்கு வங்க மாநிலம், டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி என்ற கிராமம். காலம் 1967 மே மாதம். இந்த கிராமத்தின் பெயராலேயே இன்றும் இந்தியாவில் நடக்கும் தீவிர இடதுசாரி ஆயுத போராட்டங்கள் நக்சலைட் இயக்கம், நாக்சலிசம் என்று அழைக்கப்படுகின்றன. முக்கிய தலைவர்கள். இந்த இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் CPM-இல் இருந்த தீவிரப்போக்குடைய தலைவர்களால் தொடங்கப்பட்டது.
சாரு மஜும்தார் இயக்கத்தின் சித்தாந்த தந்தை. கனு சான்யால் களப்போராட்ட தலைவர். ஜங்கல் சந்தால் பழங்குடியின தலைவர். காரணம் மற்றும் கோரிக்கை. அங்குள்ள நிலச்சுவாந்தார்கள், ஜோத்தார்கள், ஏழை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியின விவசாயிகளைச் சுரண்டினர். நிலப்பிரபுக்களிடமிருந்து நிலத்தை பறித்து நிலமற்ற விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. உழுப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்பதே இவர்களின் முழக்கம். சித்தாந்தம் மாவோயிசம். இவர்கள் ஜனநாயக தேர்தல் முறையை நிராகரித்தனர். சீனாவின் கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோ சே துங் வகுத்த ஆயுதப் புரட்சியின் மூலமே அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற பாதையை தேர்ந்தெடுத்தனர். சீனாவின் பெருந்தலைவர் மாவோதான் நம் தலைவர் என்று முழங்கினர். சீன வானொலி ரேடியோ பெய்ஜிங் இதை வசந்தத்தின் இடிமுழக்கம், ஸ்பிரிங் தண்டர் என்று வர்ணித்தது. முக்கிய நிகழ்வு மே 25, 1967 இல் நிலப்பிரபுக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த விவசாயிகள் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 9 பெண்களும் 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். இச்சம்பவமே போராட்டத்தை நாடு முழுவதும் காட்டுத்தீயாக பரவச் செய்தது. தாக்கம் மற்றும் தற்போதைய நிலை. இந்த இயக்கம் 1970களின் முற்பகுதியில் அரசால் ஒடுக்கப்பட்டாலும் இது சிபிஐ மிலிலிட்ட என்ற புதிய கட்சி உருவாக காரணமானது. இதுவே பின்னர் ஆந்திரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பரவி இன்று மாவோயிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் இயக்கமாக தொடர்கிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக விளங்கும் சிவப்பு தாழ்வாரம், ரெட் காரிடோர் உருவானது இந்த நக்சல்பாரி பொறியிலிருந்துதான். முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், நக்சல்பாரி இயக்கம் என்பது இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்த பழங்குடிகள் மற்றும் விவசாயிகளின் வன்முறை வடிவமேந்திய கோபத்தின் வெளிப்பாடு ஆகும். ரைட் ஷார்ட் நோட். நக்சல்பாரி மூவ்மெண்ட். சிறு குறிப்பு எழுதுங்கள். நக்சல்பாரி இயக்கம். Naxalbari movement. The Naxalbari movement was a peasant uprising in 1967 in the Naxalbari region of West Bengal, India. நக்சல்பாரி இயக்கம் என்பது 1967ஆம் ஆண்டு இந்தியாவின் மேற்கு வங்காளத்தின் நக்சல்பாரி பகுதியில் நடந்த ஒரு விவசாயிகளின் எழுச்சியாகும். Key features. முக்கிய அம்சங்கள். Maoist ideology. The movement was inspired by Maoist ideology, advocating for armed struggle and revolution to overthrow the existing government. மாவோயிஸ்ட் சித்தாந்தம். இந்த இயக்கம் மாவோயிஸ்ட் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே உள்ள அரசாங்கத்தை கவிழ்க்க ஆயுத போராட்டம் மற்றும் புரட்சியை ஆதரித்தது. Peasant led. The movement was led by poor peasants and tribals, who were fighting against land inequality, exploitation, and oppression. விவசாயிகள் தலைமையில் நில சமத்துவமின்மை, சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் ஏழை விவசாயிகள் மற்றும் பழங்குடியினரால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டது. சாரு மஜும்தார் was a key leader of the movement, which emphasized the need for armed struggle and the establishment of a people's army. சாரு மஜும்தார் இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்தார். இது ஆயுத போராட்டத்தின் அவசியத்தையும் மக்கள் இராணுவத்தை நிறுவுவதையும் வலியுறுத்தியது. Impact. The movement had a significant impact on Indian politics, inspiring similar movements across the country and influencing debates on land rights and social justice. தாக்கம். இந்த இயக்கம் இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது, நாடு முழுவதும் இதே போன்ற இயக்கங்களை தூண்டியது மற்றும் நில உரிமைகள் மற்றும் சமூக நீதி குறித்த விவாதங்களில் செல்வாக்கு செலுத்தியது. The Naxalbari movement's legacy continues to shape contemporary social movements in India, with many groups drawing inspiration from its ideals of social justice and equality. நக்சல்பாரி இயக்கத்தின் மரபு இந்தியாவில் சமகால சமூக இயக்கங்களை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. பல குழுக்கள் அதன் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் கொள்கைகளிலிருந்து உத்வேகம் பெறுகின்றன. நக்சல்பாரி இயக்கத்தின் சித்தாந்த மற்றும் மூலோபாய அம்சங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். நக்சல்பாரி இயக்கம் 1967 என்பது வெறும் நிலத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல,
அது இந்திய கம்யூனிச வரலாற்றில் ஒரு சித்தாந்த துண்டிப்பு, ஐடியாலஜிக்கல் பிரேக் ஆகும். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்த ஒரு குழு சீன புரட்சியின் பாதையை தேர்ந்தெடுத்ததன் விளைவே இவ்வியக்கம். இதன் சித்தாந்த மற்றும் மூலோபாய அம்சங்களை கீழே விரிவாக பகுப்பாய்வு செய்வோம். சித்தாந்த அம்சங்கள். ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நக்சல்பாரி இயக்கத்தின் சித்தாந்தம் மார்க்சிசம், லெனினிசம், மாவோயிசம் ஆகியவற்றின் கலவையாகும். இதன் முக்கிய தத்துவார்த்த அடிப்படைகள். நாடாளுமன்ற ஜனநாயக நிராகரிப்பு. இந்திய பொதுவுடைமை கட்சிகள் சிபிஐ மற்றும் சிபிஎம் தேர்தல்களில் போட்டியிட்டு ஆட்சிக்கு வருவதை நம்பின. ஆனால் சாரு மஜும்தார் தலைமையிலான நக்சல்பாரிகள் இதை திருத்தல்வாதம், ரெவிஷனிசம் என்று சாடினர். தேர்தல் அரசியல் என்பது ஆளும் வர்க்கத்தின் சதி என்றும் அது மூலதனத்தையும் நிலப்பிரபுத்துவத்தையும் பாதுகாக்கும் ஒரு போலி ஜனநாயகம் என்றும் கருதினர். இந்தியாவின் நிலை அரை நிலப்பிரபுத்துவம் மற்றும் அரை காலனித்துவம். இந்திய சமூகத்தை அவர்கள் பகுப்பாய்வு செய்த விதம் தனித்துவமானது. அரை நிலப்பிரபுத்துவம் செமி ஃபியூடல் கிராமப்புறங்களில் உண்மையான அதிகாரம் நிலச்சுவாந்தார்களிடமே உள்ளது. அரை காலனித்துவம் செமி கலோனியல் 1947 இல் இந்தியாவுக்கு கிடைத்தது உண்மையான சுதந்திரம் அல்ல, அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்திய தரகர்களுக்கு காம்ப்ரடோ போர்ஜ்வாசி அதிகாரம் கைமாறிய நிகழ்வு மட்டுமே என்று நம்பினர். சீன பாதை. த சைனீஸ் பாத். சீனாவின் தலைவரே மாவோ எங்களின் தலைவர் என்று முழங்கினர். ரஷ்ய புரட்சி பாணியில் நகர தொழிலாளர்கள் புரட்சி அல்லாமல் சீன புரட்சி பாணியில் கிராமப்புற விவசாய புரட்சியை அக்ரேரியன் ரெவல்யூஷன் முன்னெடுப்பதே இந்தியாவுக்கு ஏற்றது என்று முடிவு செய்தனர். மூலோபாய அம்சங்கள். ஸ்ட்ராட்டஜிக் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த அவர்கள் வகுத்த போர்த்தந்திரங்கள் ஸ்ட்ராட்டஜி மிகவும் தீவிரமானவை. கிராமங்களிலிருந்து நகரங்களைச் சுற்றி வளைத்தல், என்சர்க்கிள்மெண்ட் ஆஃப் சிட்டீஸ். இது மாவோ வகுத்த மூலோபாயம். முதலில் கிராமப்புறங்களில் நிலப்பிரபுக்களை விரட்டிவிட்டு விடுவிக்கப்பட்ட பகுதிகளை லிபரேட்டட் ஜோன்ஸ் உருவாக்க வேண்டும். பின்னர் அங்கிருந்து படிப்படியாக நகரங்களைச் சுற்றி வளைத்து அரசு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அழித்தொழிப்பு பாதை. அனயலேஷன் லைன். சாரு மஜும்தார் அறிமுகப்படுத்திய மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் வன்முறையான உத்தி இது. வர்க்க எதிரிகளை அழித்தல், கிராமங்களில் உள்ள வெறுக்கப்படும் நிலப்பிரபுக்கள், கந்துவட்டிக்காரர்கள் மற்றும் காவல்துறை ஒற்றர்களை பகிரங்கமாக கொலை செய்வது. நோக்கம் இதன் மூலம் விவசாயிகளின் மனதிலுள்ள பயத்தை போக்கி அவர்களின் அதிகாரத்தை நிறுவுதல். துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து மக்கள் இராணுவத்தை பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மி உருவாக்குதல். கொரில்லா போர்முறை. கரில்லா வார்ஃபேர். வலுவான இந்திய இராணுவத்தை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாது என்பதால் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை தேர்ந்தெடுத்தனர். மலைகள் மற்றும் காடுகளை தங்கள் அரணாக பயன்படுத்தினர். வெகுஜன அமைப்புகள் புறக்கணிப்பு. தொடக்கத்தில் தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயச் சங்கங்கள் போன்ற பகிரங்கமான வெகுஜன அமைப்புகளை உருவாக்குவதை இவர்கள் எதிர்த்தனர். இவை புரட்சிகர வேகத்தை குறைத்துவிடும் என்று நம்பி இரகசியச் சங்கங்கள் சீக்ரெட் ஸ்குவாட்ஸ் மூலம் செயல்படுவதையே உத்தியாக கொண்டனர். விமர்சன பகுப்பாய்வு. கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். நக்சல்பாரி இயக்கத்தின் சித்தாந்தம் மற்றும் மூலோபாயம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? வெற்றி தாக்கம். நிலச்சீர்திருத்தத்தை அவசர தேவையாக மாற்றியது. பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளை தேசிய அரசியலின் மையத்திற்கு கொண்டு வந்தது. தோல்வி காரணங்கள். தனிமைப்படுத்தப்படுதல், அழித்தொழிப்பு, அனயலேஷன் என்ற பெயரில் நடந்த கண்மூடித்தனமான கொலைகள் நடுத்தர வர்க்க மக்களையும் அறிவுஜீவிகளையும் இயக்கத்திலிருந்து அந்நியப்படுத்தியது. இந்திய அரசின் பலம். இந்திய அரசை ஒரு காகித புலி, பேப்பர் டைகர் என்று சாரு மஜும்தார் கணித்தது தவறாக முடிந்தது. அரசு தனது இராணுவ பலத்தால் இயக்கத்தை நசுக்கியது. நகர்ப்புறத் தோல்வி. கல்கத்தா போன்ற நகரங்களில் மாணவர்களை வைத்து சிலைகள் உடைப்பு போன்ற செயல்களில் ஈடுபட்டது பொதுமக்களின் எதிர்ப்பைச் சம்பாதித்தது. முடிவுரை. நக்சல்பாரி இயக்கம் உதிர்த்த சித்தாந்தம் அதிகாரம் துப்பாக்கி குழாயிலிருந்து பிறக்கிறது, பொலிட்டிக்கல் பவர் grows out of the barrel of a gun என்ற மாவோவின் வரிகளை வேதவாக்காக கொண்டது.
1972 இல் சாரு மஜும்தாரின் மரணத்துடன் முதல் கட்ட இயக்கம் முடிவுக்கு வந்தாலும் அதன் ஆயுத புரட்சி என்ற மூலோபாயம் இன்றும் பல்வேறு மாவோயிஸ்ட் குழுக்களால் சிபிஐ மாவோயிஸ்ட் மத்திய இந்தியாவின் காடுகளில் ரெட் காரிடோர் தொடரப்படுகிறது. ஆனால் ஜனநாயக பாதையை முற்றிலுமாக நிராகரித்ததே அதன் தேக்க நிலைக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது. Analyze the ideological and strategical features of Naxalbari movement. நக்சல்பாரி இயக்கத்தின் சித்தாந்த மற்றும் மூலோபாய அம்சங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். The Naxalbari movement, which began in 1967 in West Bengal, was a pivotal peasant uprising inspired by Marxist, Leninist ideology and Maoist thought. 1967 ஆண்டு மேற்கு வங்கத்தில் தொடங்கிய நக்சல்பாரி இயக்கம் மார்க்சிய லெனினிய சித்தாந்தம் மற்றும் மாவோயிச சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட ஒரு முக்கிய விவசாயிகளின் எழுச்சியாகும். Key ideological and strategic features. முக்கிய சித்தாந்த மற்றும் மூலோபாய அம்சங்கள். Ideology. The movement was deeply rooted in Marxist, Leninist principles, advocating for a radical transformation of society through armed struggle. It sought to establish a classless society free from exploitation, emphasizing the need for a protracted people's war based on the Chinese model. சித்தாந்தம். இந்த இயக்கம் மார்க்சிய லெனினிய கொள்கைகளில் ஆழமாக வேரூன்றி ஆயுத போராட்டத்தின் மூலம் சமூகத்தின் தீவிர மாற்றத்தை ஆதரித்தது. சீன மாதிரியை அடிப்படையாக கொண்ட நீடித்த மக்கள் போரின் அவசியத்தை வலியுறுத்தி சுரண்டலிலிருந்து விடுபட்ட ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை நிறுவ முயன்றது. Leadership. Charu Majumdar and Kanu Sanyal were key leaders who developed the Naxalbari line, emphasizing armed struggle and building a peasant army to establish liberated zones in rural areas. தலைமை. சாரு மஜும்தார் மற்றும் கனு சன்யால் ஆகியோர் நக்சல்பாரி பாதையை உருவாக்கிய முக்கிய தலைவர்கள். ஆயுத போராட்டத்தை வலியுறுத்தி கிராமப்புறங்களில் விடுவிக்கப்பட்ட மண்டலங்களை நிறுவ ஒரு விவசாய இராணுவத்தை உருவாக்கினர். Strategy. The movement employed guerrilla warfare tactics, ambushes, and attacks on police forces to achieve its goals. It also involved mobilizing youth and tribals for militant activities and establishing parallel governance structures in areas under Naxalite control. உத்தி. இந்த இயக்கம் அதன் இலக்குகளை அடைய கொரில்லா போர்த்தந்திரங்கள், பதுங்கியிருந்து தாக்குதல்கள் மற்றும் போலீஸ் படைகள் மீதான தாக்குதல்களை பயன்படுத்தியது. இது இளைஞர்களையும் பழங்குடியினரையும் போர்க்குணமிக்க நடவடிக்கைகளுக்கு அணிதிரட்டுவதையும் நக்சல்பாரி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இணையான நிர்வாக கட்டமைப்புகளை நிறுவுவதையும் உள்ளடக்கியது. Objectives. The primary objectives were to address land reforms, economic disparity, and oppression of marginalized communities, particularly tribals and landless laborers. The movement aimed to overthrow the existing democratic political system and establish a communist regime. நோக்கங்கள். நில சீர்திருத்தங்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு மற்றும் விளிம்புநிலை சமூகங்கள், குறிப்பாக பழங்குடியினர் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்கள் மீதான ஒடுக்குமுறையை நிவர்த்தி செய்வதே முதன்மை நோக்கங்களாக இருந்தன. இந்த இயக்கம் தற்போதுள்ள ஜனநாயக அரசியல் அமைப்பை தூக்கி எறிந்து ஒரு கம்யூனிச ஆட்சியை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. Impact. The Naxalbari movement has had a lasting impact on Indian society and politics, influencing debates on land rights, tribal autonomy, and economic policies. It has also pushed political parties to engage in pro-poor policies to counter its influence. தாக்கம். நக்சல்பாரி இயக்கம் இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நில உரிமைகள், பழங்குடி சுயாட்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்த விவாதங்களில் செல்வாக்கு செலுத்துகிறது. மேலும் அதன் செல்வாக்கை எதிர்கொள்ள ஏழைகளுக்கு ஆதரவான கொள்கைகளில் ஈடுபட அரசியல் கட்சிகளையும் இது தூண்டியுள்ளது. The movement's legacy continues to shape contemporary social movements in India, with many groups drawing inspiration from its ideals of social justice and equality. இந்த இயக்கத்தின் மரபு இந்தியாவில் சமகால சமூக இயக்கங்களை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. பல குழுக்கள் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் அதன் கொள்கைகளிலிருந்து உத்வேகம் பெறுகின்றன. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details.
வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.